ஆனா விக்னேஷ் ப்ரோ சீமான அரச அங்க அசம்பிளி மட்டும் அமைச்சிருந்தேன் தம்பி, தக்காளியில இருந்து நீங்க அதை செய்யலாம்னு நம்பால் பாப்பாரு. இவன் பாயிண்ட நான் நோட் பண்ணி எழுதுனேன்னு என்ன கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு முறைச்சு உட்காந்து இருந்திருப்பாரு நம்பால். ஆனா ஒரு எல்லார் பாயிண்டையும் நோட் பண்ணி இந்த சந்திப்பு. ஆனா அலெக்ஸ் கண்டென்ட் கடைகள்லாம் உங்க தாத்தா அடிக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இல்ல. விட்டுறக்கூடாதுல்ல. அவரே டிப்ரெஷன்ல இருக்காரு. அவரை போய் டிப்ரெஷன்ல இருக்கிற மனுஷனை போயிட்டு அப்புறம் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அலெக்ஸ் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பாத்தியா? ஸ்ரீரங்கத்துல வந்து அதாவது 91 பூத் நம்பர் ஓகேவா? அதுல வந்து டிஎம்கே எவ்வளவு ஓட்டு வாங்குச்சுன்னா வெறும் 5 தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா வந்து அந்த இதுல டிஎம்கேவோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கானுங்கல்ல, அதுவே பாத்தீங்கன்னா 14 பேரு. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் அவங்க பூத் கமிட்டி ஆளுகளே பாத்தீங்கன்னா ஓட்டு போடல. வெறும் 5 ஓட்டு தான் வாங்கிறேன்னு ஒரு பூத்ல அந்த ஏரியாலே ஓட்டு வச்சிருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இல்லடா, அது அந்த ஏரியால மட்டும் தான்டா கொடுப்பாங்க பூத் கமிட்டிக்கு. சில பேர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாம இருப்பாங்கல்ல. அட்ரஸ் எப்பறாச்சு இல்ல, உனக்கு கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா நீ எந்த ஏரியாவோ அதுக்கு தான் இது பண்ணி கொடுப்பாங்க. நீ மாத்தி மாத்தலாம் போட முடியாது. யோசிக்காம டிஎம்கேல இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டா நான் என்ன கேக்குறேன்னா, 75 வருஷத்து கட்சிங்கிறீங்க. ஆனா ஒரு ஏரியால ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்டுல உட்கார்றது கூட ஆள் கிடையாது. ஒரு வார்டு நீங்க ஃபைனான்ஸ் பண்ணுங்க விக்னேஷ் ப்ரோ. அவர் எதுக்குடா டிஎம்கே பண்ணான்? மழை செம்மையா விட்டு. ஆனா விக்னேஷ் ப்ரோ மிகச்சிறந்த கண்டுபிடிப்புல ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம வச்சுலாம் ஆட்சி பிடிக்கலான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கிருக்கலாம் போல விக்னேஷ் ப்ரோ. ஆனா அலெக்ஸ் இவன் வெறும் ட்விட்டர் மட்டும் தானே பாக்குறானே, நம்ம டீம் கிளப் ஹவுஸ் சீட் பாக்கலன்னு நினைக்கிறேன். அங்கேயே ஒரு கடையை போடுன்னு கிளம்புன்னு நினைக்கிறேன். அங்க நம்ம ஆளுங்களும் தனியா இருக்காங்கடா. நம்ம ஆளுங்க இருக்காங்க. அதுல அது பிஜேபி அங்க ரொம்ப ஸ்ட்ராங். நேஷனல் பாலிடிக்ஸ் யூஸ் பண்றீங்களா? நீங்க இருக்கீங்களா அதுல? இல்ல நீங்க அங்க போயிட்டு ஒரு நிமிஷம் இந்த சனாதன இல்ல ஒரு நிமிஷம் ஆதி போயிட்டு சனாதன தர்மம் எல்லாம் எதுக்குங்கன்னு சொல்லிட்டு திட்டினேன்னு. இல்லடா அப்படின்னு கிடையாதுடா. அங்க நம்ம ஆளுங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இல்ல நம்ம எப்படின்னா சுத்தி நிறைய பிஜேபி இருக்கிற கூட்டத்துல ஒரே ஒரு லியோ மாதிரி மாட்டினேன்னு லியோ கிளைமேக்ஸ் ஆயிடும். இந்த கூட்டம் போவாங்களே தான். அப்படின்னு கிடையாதுடா. அங்க ரொம்ப எல்லாம் எது கிடையாதுடா. இங்க அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் அங்க அடிச்சுக்க மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு தூரம் பெட்ரு. ஆமா ஆமா பாயிண்ட் வச்சு பேசுவானுங்க. சரி ப்ரோ, நீங்க சனாதன தர்மம் ஏதோ சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னன்னு மட்டும் விளக்கிட்டு போகுது. அதான் திமுகவே சனாதனத்துக்கு சமாதானமா போயிடுச்சு. அப்புறம் என்னடா எங்கடா இருக்கு? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு, சாதிய பாகுபாடு, அப்புறம் வந்து பிரித்து இது பாக்குறது, அப்புறம் வந்து உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி. இல்லைங்க நீங்க சொல்ற திமுக தெரியாது. இப்ப இந்த சனாதானம்ன்றாங்கல்ல, அது என்ன வேதம் மாதிரியா? வேதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியா? வர்ணாசிரமம் ஓகேவா? 4 நிறம் 4 வர்ணம். பிறப்பால ஒருத்தனோட தாழ்மையும் தீர்மானிக்கிறது தான் சனாதனம். ஆரியாஸ் இல்ல, அதாவது படிநிலைகள் சொல்லிட்டு அதை பிரிச்சு வச்சாங்க. ஓகேவா? யாரு பிராமின் அந்த இவங்க பிராமின் மேல இருக்கும், நடுவுல தான் தலித் கீழ இருக்கும், சென்ட்ரல்ல அது கொஞ்சம் தலித் சென்ட்ரல் வேற இருக்கும். அதாவது பிரம்மா இருக்காருல்ல, பிரம்மாவோட தலையில தோன்றணும் வந்து பிராமணன் சொல்லிட்டு அது அப்படித்தான் இது பண்ணி வைப்பானுங்க. ஓகேவா? நானும் பார்த்தேன். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா விக்னேஷ் ப்ரோ, நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பேச விட மாட்டேன்ல. இந்த பக்கம் இடி இடிக்குது. சரி ஓகேடா பேசுறான் அடுத்தடுத்து. ஆனா சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு இன்டர்வியூ ஓர சுவைவா கொஸ்டின் கூட இப்படி கேட்டதில்லடா. பேசிட்டே இருக்கும்போது அவனை டிராவல் பண்ணியே போனது இல்ல. அந்த இடிய சைலண்ட் மோட்ல போடுங்க. அதான். ஆனா நேத்தும் இத பத்தி இந்த வீடியோ பார்த்தேன். இது
சனாதன இது என்ன அதான் எதுக்கு பவன் கல்யாண் ஏய் எல்லாம் அது வேணாம்டா, அத நம்ம இல்ல பேசணும்னு இல்ல ஏன் இல்ல நம்ம அதான் பக்கமே ஆனா இல்ல திருப்பி இல்ல அத விட்டுருவானுங்க. நான் பார்த்த இல்ல அத பார்த்தனாலதான் விக்னேஷ் ப்ரோ எதுக்கு தடுக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நான் பேசல. ம். அதான் ஆனா மேட்டர் என்னன்னா எல்லாரும் இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்துல போமே எல்லாரும் ஈக்குவல் புரியுதா, எல்லாருமே சமம்ன்ற ஒரு இதுதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அது வந்துட்டு பிரேக் ஆகும். அதனால அது யாரும் இது இல்லை. ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஏய் ஹிந்துத்துவா நம்ம இல்லடா, நம்ம சனாதன எதிர்ப்பாளர்கள்டா நம்ம. புரியுதா? பிறப்புக்கும் எல்லாம் இருக்கு. அதான் ப்ரோ தான். ஆனா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதான் மனுஷன் ஹிந்துத்துவா ஆனா இதுக்குன்னு இல்ல விக்னேஷ் ப்ரோ பிஜேபி இல்லடா, பிஜேபி மட்டும் கிடையாது. ஆனா திமுகவும் விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு வந்து ஒரு இப்ப சனாதன கட்சியா இந்த தான் மாறி இருக்குது. ப்ராடக்ட் நேம் சொல்றீங்கல்ல, இது வந்து இத்தனை வருஷமா நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த டேர்ம்லாம்? என்னது இந்த விக்னேஷ் ப்ரோ டேர்ம்லாமா? விக்னேஷ் ப்ரோ வாய் வச்சு அது ஏய் இங்கேயே மழை பெய்யுற மாதிரி இருக்குது சொல்லு. இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இத யூஸ் பண்ணிட்டு தான்டா இருந்தாங்க. அப்பெல்லாம் ஏன் யாரும் குரல் கொடுக்கல டிஎம்கேல? இல்ல அது வந்து அவங்க சைடுல வந்து ஒரு சில ஸ்போக் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? டிஎம்கேலே பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுன்னு இது பண்ணிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா டெல்லி கூட தான் மோதுவானுங்க. இவனுங்களுக்கு பொழுது போவாது. அவன் எங்கேயோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்க சனாதன இது பண்ண போறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க உருட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப இவங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தனால இவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் பாலிடிக்ஸா எல்லா எல்லா கிரவுண்ட்லயுமே இறக்குறாங்க. அதாவது நீ பார்த்தீன்னா ஸ்டாலின் இப்பதான் பார்த்தீங்கன்னா இது நீட் எக்ஸாம்க்காக இறங்கி ரோட்ல இறங்கி போராடுறாரு. இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தாரு. அப்பெல்லாம் எதுவுமே பண்ண இன்னைக்கு வந்து இறங்கி போராடுறாருன்னீங்க. ஸோ இப்பதான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு எதிர்க்கட்சிக்கு வந்துட்டோம். இனிமே நம்ம பவரை காட்டுவோம்னு சொல்லிட்டு சரி. காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட எக்கோ சிஸ்டம் இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த நீ பார்த்தனையா இந்த பியூஷ் மனுஷ்லாம் போன ஆட்சியில பார்த்துருக்கவே மாட்டேன். நான் பார்க்குறேன் இப்போ ஒரு வாரமா தான் கதறன்னு கதறிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ விக்னேஷ் ப்ரோ ம். இவங்க எல்லாம் ஏஜென்ட் இந்த ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. மீடியா இதெல்லாம் இல்ல, ஏஜென்சி நிறைய ம். கான்டாக்ட் வச்சிருப்பாங்க போல. அந்த ஏஜென்சில சொல்லிட்டு அது ஒரு கொத்தா பெரிய பசங்க இது வந்து சொல்றாங்க. இறங்கி வேலை பாக்குறாங்க போல அவங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவனுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 டயர் 3 தட்டு தனித்தனியாக இருக்கானுங்க. டயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுநிலை என்ன சொல் பொதுநலவாதின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நியூட்ரலு நான் டிஎம்கேவே அடிப்பேன்னு சொல்லிட்டு 10 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அட்டாக் பண்ணோம் போகிற போக்கில் வந்து 2 இது வந்து திமுக அடிப்பான் அந்த மாதிரி இது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருப்பானுங்க டைரக்ட் ஊப்பிங்களா இருப்பானுங்க. ஓகேவா? அது இல்லாத நீ நெறைய பேர வந்து நீங்க கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. இவங்கலாம் பழைய ஆளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நக்கீரன்ல உட்காந்து நக்கீரன் சேனல்ல உட்காந்து இந்த அ மதிமாறன் நெறைய பேர் இந்த இவனுங்கலாம் உட்காந்து இப்ப தான் பேசிட்டு இருக்கானுங்க. இது இல்லாத இவன வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் கூட வந்து ஜென்ராமு அது இல்லாத பார்த்தீங்கன்னா, இந்த பிரகதீஷ் நெறைய பேர்லாம் இதுக்கப்புறம் தான் கூட்டு வருவானுங்க. இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்க. ஏய் இவனுக்கு பெரிய ஆனா விக்னேஷ் நெட்வொர்க்டா. ப்ரோ எனக்கு என்னன்னா நெட்வொர்க்னா அது வந்து ம். காமன் நிறைய பேர் பாக்குறாங்க அந்த சேனல்லாம், வியூஸ் நிறைய போற மாதிரிதான் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறேன் விக்னேஷ் ப்ரோ. இங்க உண்மையான மாஃபியா எது தெரியுமா? இப்ப எந்த ஆட்சி வந்து ஊர்ல புதுசா வந்தாலும் ஒரு 6 to 7 மாசம் அதை வந்து ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சிக்கு வந்து நேரம் கொடுப்பாங்க செயல்பட, குறைகளை சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த புது ஆட்சி வந்திருக்கு செயல்பட விடுவோம் அப்படிங்கிற அளவுல எல்லா பத்திரிகையாளர்களும் விமர்சிக்கிறவங்களும் பேசுவாங்க. ஆனா இந்த ஆட்சி பாத்தீங்களா, ஒரு வாரம் வந்துச்சு. இதுதான் உண்மையான மாஃபியா. நம்மள போய் வந்து ஒரு மாஃபியான்னு சொல்றாங்க. இவர் எலிவேஷன் பண்ற ட்விட்டர் தன்னெழுச்சியா வந்து இவர் கோடான கோடி ரசிகர்கள் வந்து ட்வீட் போடுறது ரூட் மாஃபியா. ஆனா வந்து ஒரே ஸ்கிரிப்ட்ல ஒரே பாணியில ஒரே குரல்ல வந்து இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஒரே விமர்சனத்தை வைக்கிறது மாஃபியா கிடையாது. இல்ல இது இப்படிதான் புரிஞ்சுக்கணும்ல. இவரை ஸோ வந்து ஆட்சியில செட்டில் ஆக கூட விடல ப்ரோ. வந்து இவரோட ஃப்ளோர் டெஸ்ட்ல இருந்து அடுத்தடுத்த கேள்வி இன்சின்சியாரிட்டி. யாருமே வாழ்த்தல. இவர் சிஎம் ம். ஆனது கூட வாழ்த்தல. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃப்ளோரை நிரூபிச்சிரும். அவ்வளோ பொறாம, அவ்வளோ காண்டு அவங்க வந்து அசெம்பிளில பேசும்போது. ஆட்சியை இறந்துட்டோமே அப்படின்னு அவரோட பெருந்தன்மை அவருக்கு எழுந்து கத்த தெரியும். ஆனா அதோட பெருந்தன்மை மத்தவங்க பேசும்போது நோட் எடுத்துட்டு போய் அவர் இது பண்றாருங்க. ஆனா அவரோட மூஞ்சிய பார்த்து கத்துறீங்களே, நீங்க ஆட்சியை தோத்துட்டு சோசியல் மீடியானால உருட்டுறீங்களே, நீங்க தான் சோசியல் மீடியாவையும் பத்திரிகையாளர்களையும் இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சரையும் இல்ல, இல்ல. பயன்படுத்துறீங்க. இவனுங்க எத்தன கோடி செலவு பண்ணணும்? நூத்துக்கணக்கான கோடி. இந்த ஐடி விங் இந்த இது இன்ஃப்ளூயன்சர்ஸு அதெல்லாம் தான் இந்த திமுக காரனே பார்த்தீன்னா, இந்த ஹோட்டல்கள்ல இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீன்னா, இங்க பத்திரிக்கையாளர்ன்னு சொல்றவன்லாம் பார்த்தீன்னா, காசு வாங்குன வீடியோலாம் பார்த்தீன்னா, அப்படியே
இதே சோஷியல் மீடியாலயும், இதே யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா உலா வச்சு. ஓகேங்களா? பச்சையா அத இவங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவனுங்க என்ன மாரி நெட்வொர்க் வச்சு இது பண்ணிட்டு இருந்தானுங்க, எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது. இன்னைக்கு மாஃபியா மாஃபியான்னு பேசுறான் இல்லையா? லாஸ்ட் 5 வருஷத்துல இவனுங்க பண்ணாத மாஃபியாவா? பெண் மீடியான்னு ஒரு மீடியா ஒண்ணத்த வச்சுக்கிட்டு, விவாத மேடையில என்ன பேசணும்னு கூட பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தல போற காரியம் நடந்திருக்கும். அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா ஒரு கோட்ட எடுத்தா அவங்க பேசியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க உயிரோட இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. கண்ணுக்கு எட்டுன தூரம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எதிரியே இல்லன்னு சொல்ட்டு. அத எடுத்து இவங்க பேசியிருப்பாங்க. இத கனிமொழி வந்து பார்லிமென்ட்ல பேசிட்டாங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இத ஒரு விவாதம்ன்னு சொல்ட்டு எல்லா சேனல்லயும் வெட்கமே இல்லாத பேசிட்டு போறான். பேசுறவன்லாம் யாருன்னு பார்த்தா இவன் பத்திரிக்கையாளர்ன்ற பேர்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் திமுககாரங்க. ஆக்சுவலா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா வுட்டுருவானுங்க. இவன வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இவனுங்க நெறைய பண்ணிட்டு இருந்தானுங்க. வெட்கமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேங்கை மேல வந்து வயல் பழிய போடணும். நடந்தப்ப கரு இந்த அது இதே ஒரு ம். டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸுக்கு ஒரு பெரிய உதாரணங்க. வேங்கை வயல் நடந்தப்ப நம்ம எல்லாம் இத உட்காந்து பேசிட்டு இருந்தப்ப, உட்காந்து சீமான் வந்து பெரியார விமர்சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ஆ. டிஸ்ட்ராக்ஷனா கொண்டு வந்தாங்க பாத்தியா? மீடியா டிஸ்ட்ராக்ஷன். அவனுக்கு ம். எவ்வளோ அவன் யாரு? அவன யாராவது மதிக்கிறாங்களா? ஆனா, அவர் பேசினத உட்காந்து வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க இதுதான் பெரிய சர்ச்சையா வச்சுட்டு வருது. எல்லாரும் இத பத்தி தான் பேசுறாங்க. ஏங்க அடுத்த வேளை சோத்துக்கே வந்து மக்கள் இல்லாதப்ப, இந்த மாரி செயற்கைத்தனமான சர்ச்சைகள உண்டாக்கிட்டு மீடியால, இதுதான் நாட்டுல பெரிய கேள்வியா வெடிக்குது. இதுதான் வந்து எளிய மக்களோட மனசுல இருக்குன்னு திணிக்கிறீங்க. இந்த மாரி விக்னேஷ் ப்ரோ நீங்க பல தடவ இந்த மீடியா எப்படிலாம் செயல்படும்னு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த லட்சுமி, அதுக்கப்புறம் இந்த நெல்சனு 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம்லாம் உட்காந்து அவன் வந்து அவனோட பொசிஷன்ல இருந்து சொல்லிட்டு இருந்தான்னா, அது கண்டிப்பா ஸ்கிரிப்ட் தான். ஏன் ஒரு இப்போ இன்ஃப்ளூயன்சர்லாம் நம்ம கட்சியோட பெண்கள் மீது அவ்வளோ என்ன அபாண்டமா ஒண்ணுங்க, பேசுறான். எ எல்லாத்த விட இன்னைக்கு இல்ல விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு. 3வது கட்சியா தான் வருவாரு. அது இதுன்னு பேசிட்டு, அன்னைக்கு வந்து நமக்கு வர்ற ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு 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 இது ஒண்ணு பண்ணானுங்கல்ல. ஒரு புரொபகண்டா ஒண்ணு பண்ணானுங்கல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயிச்சதுக்கப்புறம் வெட்கமே இல்லாத அது இவன மூஞ்சில அதான் சொல்றேனே, கெ கெ அது அது செருப்பால அடிச்ச மாரி ஒரு ஃபீலிங் உனக்கு வரலைங்களா? செருப்பால அடி வாங்குன மாரி ஆக்சுவலி அவனுக்கு ஒரு எனக்கே அந்த ஃபீலிங் என் வரலையா? மூஞ்சிலேயே ஒரு செருப்படுத்து அடிச்ச மாதிரி தான் இருக்கு ப்ரோ. ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்ல இவங்க தமிழ் மக்களோட அறிவை ஏங்க வந்து நான் நம்ம குறைச்சு எடை நான் போட்டுட்டேன். இல்லைங்க. நம்மள கூட விடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இல்ல 2 நிறைய வருஷத்து பேர் கட்சின்னு நம்ம வைங்களேன். கட்சியே இவனுங்க இல்லைங்க. இவனுங்க வந்து 75 வருஷ கட்சி தானே இவனுங்க. ம். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன்லயே ஒரு நரேட்டிவ் நமக்கு வந்து ஓட்டு விழாதுன்னு செட் பண்ணி, அத வந்து மக்கள் மத்தியில வந்து எந்த அளவுக்கு பரப்பியிருப்பான்னா, இவனுங்களே நம்பியிருக்கானுங்க அத. ப- புரியுதுங்களா? இவனு வந்து விக்னேஷ் பிரதர், அதில தான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன அவன ஆனா சொல்லுங்க. நீங்க இவங்க சொல்றதுக்கே பெரிய பரப்புனதெல்லாம் இவங்களே நம்பிட்டாங்க. ஜனங்க நம்பலையே. அதுதான் சொல்றேன். ஒரு இன்னைக்கு போய் கூப்புல உட்காந்துட்டு, இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, அதாவது "என்னானாலும் நாங்க தான் ஆட்சி விக்னேஷ் ப்ரோ ஆள்றோம்ன்னு." ஒரு உன்னே பிம்பம் எப்பவுமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நரேட்டிவ்ன்றது. அந்த நரேட்டிவ்ல சிக்குனது யாருன்னா திமுக காரன். இல்ல இல்ல ஊபி. அவங்களோட நரேட்டிவ் எவ்வளோ மோசமானது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. 2.5 வயசு குழந்தைய கற்பழிச்சான்ல அவங்க கட்சிக்காரன். அந்த செய்தி எப்ப தெரிஞ்சுது? 40 நாள் கழிச்சு. அப்ப 40 நாள் அது வந்து எஃப்ஐஆர் தாக்கல் செய்திருக்கு. மீடியாக்கே செய்தி வர விடல. மீடியாக்கு எப்படியோ செய்தி போன பிறகும் மீடியால இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றது 40 நாள் பொதுமக்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு மண்ணுல நடந்ததுன்னு 40 நாளைக்கு யாருக்கும் தெரியாது. 40 நாள் கழிச்சு எப்படியோ ஒரு விதத்துல உண்மை வெளியில தான் வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்தது பிறகு தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இதுதான் ரியல் அபாய சந்தி சொசைட்டிக்கு. இது நடந்திருக்கு, வெளியில வந்திருக்கு. ஆனா இது இந்த இந்த செய்தி வெளியில வந்துட்டா ஆளுங்கட்சி, ஆளும் தரப்பு அந்த கட்சிக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திய வெளியில வர விடாம செய்தது. இருட்டெனில் நீதி மறையட்டுமேங்கிற மாரி அந்த மாரி ஆயிடுச்சுங்க. அந்த செய்தியே வரல. 40 நாள் கழிச்சு வெளியில வருது. அது எவ்வளோ ஆபத்தான போக்கு சமுதாயத்துல. பாசிச மனப்பான்மை உள்ளவங்க தான ஆட்சியாளர்கள். இந்த செய்தி வந்தா, அதாவது அந்த குடும்பம், அந்த குழந்தை அதுக்கு நியாயத்த விட, இந்த கட்சி, இந்த ஆட்சி இதுக்கு கலக்கம் ஏற்பட்டா, இங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்துரும். தேர்தல் இதோ ஒரு 3 மாசத்துல வருது. அந்த மாதிரியான திங்கிங் தான். அதாவது வாக்கு அரசியல்னு நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, நீ மக்கள வெறுக்கிற அரசியல் தான் செய்வ. ஏன்னா உனக்கு வாக்கு தான் முக்கியம். அங்க வந்து அந்த உண்மை முக்கியம் கிடையாது. செய்திகள் வந்து வெளியில வர்றது முக்கியம் இல்ல. உன்னோட வாக்கு அரசியல் தான் முக்கியம்.
அந்த எபிசோட்லயே எனக்கு அப்படிதான். அதே மாதிரி எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தகவல் வழியில வரவே கூடாதோ அங்கெல்லாம் வந்துருது. அண்ணா யூனிவர்சிட்டியோட பொண்ணோட கேஸ்ல, அந்த ரேப் கேஸ்ல. இல்ல இன்னொன்னு அதை ரிலேட்டாவே சொல்லிடுறேன். அந்த சொல்லுங்க இது வந்து சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இந்த மீடியா வந்து டிலே பண்றானுங்கல்ல ஒரு விஷயத்த. அது ஹைலி சீரியஸா போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து வெளில கொண்டு வரானுங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்முடி விஷயத்திலயும் நடந்துச்சு. பொன்முடி போயிட்டு ஆபாசமா மேடையில இருந்தாலும் போய் பேசணும். ஓகேங்களா? பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து அப்போ வந்து எந்த நியூஸ் சேனல்ல எதுலயுமே போடவே இல்ல. அது ரொம்ப பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியாலாம் அது வந்து ரொம்ப பூம் ஆகி, ரொம்ப இது பண்ணதுக்கப்புறம், ஒரு 3 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கனிமொழி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் இல்லாத அவர வந்து பாத்தீங்கன்னா, கட்சி பொறுப்புலருந்து நீக்குறாங்க. அதாவது, இவரு இந்த மாரி பேசிட்டாரு, அதுக்காக கட்சி பொறுப்புலருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்ட்டு, அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் பாத்தீங்கன்னா, அந்த அந்த இதே அந்த நியூஸே வெளில கொண்டு வரானுங்க இவனுங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா, அது இந்த ஆள் பேசுன விஷயத்த உட்டானுங்க. விக்னேஷ் ப்ரோ, அது இதுவும் ஸோ சேர்த்து எவ்ளோ சொல்லிடுங்க. ஒரு இன்னொன்னு அந்த இவ்ளோ கேவலமா இல்ல. மீடியா வந்து இவ்ளோ கேவலமா நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னொரு மேட்டர் நான் ஓப்பனா சொல்றேன். இந்த பத்திரிகையாளர் மணின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைக்கோ ஆயிட்டான்னு நெனைக்கிறேன். உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இந்த மாரி வந்து விஜய் வந்து மீடியாவுக்கு பேட்டி குடுக்கணும். பேட்டி குடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் கதறிட்டு உட்காந்துருக்கான். ஓகேவா? அதுவும் எந்த மாரி மீடியான்னா, இன்னைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. மாளவிகா மோகனன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷனுக்கு போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா, இது என்னது விஜய் ஃபங்ஷனுக்கு போறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா, எப்போ கூட போவீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இந்த மாரி வந்த இல்ல எச்ச மீடியான்னாங்க பாத்தீங்களா? ஓப்பனா சொல்றேன். இந்த மாரி எச்ச மீடியான்னு சொல்லிட்டு. அந்த வேலைய தான் இவனுங்க வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு உட்காந்துருக்கானுங்க. இவனுங்களுக்கு போய் பேட்டி குடுக்கணுமா? பேட்டி குடுப்பாரு. அது எப்ப குடுப்பாருன்னு சொல்லிட்டு எப்ப குடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். சும்மா இவனுங்க என்னமோ ஊடக அறத்தோட நடக்கிற மாரி. நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி சொம்பு தானே அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சியில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அவதூறு. அவ்ளோ ஏங்க தோனி ஃபங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு மேட்ச்சுக்கு வந்து விஜய் போறாருன்னு ஒரு இது ஒண்ணு நியூஸ் ஒண்ணு கிளப்பி விட்டானுங்க. ரெகுலர் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். Instagramல பூரா அது வந்து பத்திட்டு இது பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஐடி விங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபேக்குன்னு போட்டதுக்கப்புறம் தான் அது எல்லாருக்குமே அதுக்கு இது பண்ணி புரியுது. டிக்கெட் விக்னேஷ் சேல்ஸ் ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் நான் உட்காந்து விளக்கமா டிக்கெட் சேல்ஸ் இது அ வேணும்னு. அதுதான் அலெக்ஸு. ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் உட்காந்து என்ன விளக்கமா குடுத்துட்டு இருக்க முடியும்? இல்ல ஒரு ஒரு இது ஒரு மீடியான்னா, ஒரு பத்திரிக்கைன்னா அதெல்லாம் கிராஸ் செக் பண்றோம் இல்லையா? இவனுங்களுக்கு போய் பேட்டி குடுக்கணுமாமா? இவனுங்க இல்லங்க. என்ன கேள்வி கேட்பானுங்க? இப்ப புது ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இந்த லாஜிக்காவே இல்லாதது, இந்த ஃபேக் ஏஐலாம் பண்ணிட்டு, உள்ள சோசியல் மீடியால வந்து டிவிகே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஃபேக்கா ஐடி விங்ல வந்து ஆபாஸ் ஐடி விங்ல இருந்து ஆர்டர் திண்டுக்கல் அது ஒன்றும் குடுத்துருக்காங்களாம். எங்களுக்கு புதுசு இல்ல. நான் வந்து ஒரு சிறிய உதாரணம் கொடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் பேரடி பேசுங்க. ஆனா ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஒன்று ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். பொன்ராஜ் மீது சொல்லுங்க சார். பொன்ராஜ் அந்த நாய் வந்து ஆபாசமா நம்ம கட்சி பெண்களை பேசினப்ப டிசிபி வரைக்கும் ஐயா சிஎம் விஜய் போயிட்டு, அப்ப அவர் வந்து நாட்டில் அறியப்படாத எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப அவர் போயிட்டு டிசிபியோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்டை பதிவு கூட இடல, அவங்க எஃப்ஐஆர் கூட இல்லை. இப்போ வந்து சிஎம் விஜய் ஆனதுக்கப்புறம் பொன்ராஜ் மீது வந்து கேஸை தாக்கல் செய்கிறாங்க. அப்போ அவர் போய் உங்ககிட்ட லெட்டர் கொடுத்தப்போ அவருக்கு கொடுத்த மரியாதை இதுதானா? காலையில வந்து இரவோட இரவோ வந்து செஞ்சாருங்க சிஎம். அவர் அப்போ உங்க கையில வந்து ஒரு லெட்டரை கொடுத்தாரு டிசிபி. அப்ப நீங்க ஆக்ஷனே எடுக்கல. அதுக்கப்புறம் திண்டுக்கல் நீங்க சொன்னீங்க தாவேகா காரங்க அப்படின்னு நடிச்சுட்டு 2 வருஷமா நாங்க அரசியல் எதிரின்னு திமுகவை ஏன் தெரியுமா சொன்னோம்? அவங்கள கொள்கை எதிரின்னுலாம் என்னைக்குமே சொல்லல. ஆனா அரசியல் எதிரின்னு ஏன் சொன்னோம் தெரியுமா? எத்தனை இடத்துல தெரியுமா ஒரு வாழை சுத்திக்கிட்டு ஒருத்தர் குடிச்சிட்டு வாழை சுத்திக்கிட்டு வந்து எங்கேயோ தர்மபுரி மாவட்ட பக்கத்துல இருந்தான். அவனால வந்து ஒரு 4 பேர் வந்து இன்ஜரி கூட ஆனாங்க. அவனை தாவேகா காரன்னாங்க. கடைசியில போய் பார்த்தா இல்ல அவர் ஒரு மெயினா மனநோயாளி. இன்னைக்கு இன்னைக்கு ஹிந்து நம்ம பேப்பர்ல அதெல்லாம் அப்சல்யூட்டா 100% ரபிஷ்ங்க அவங்க பண்ணதெல்லாம். ஆக்சுவலா அவங்க என்னன்னா, விஜய் வந்து மேனிஃபெஸ்டோல இந்த மாதிரி பேனிக் பட்டன்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாருல, அதெல்லாம் போட்டு ஃபேக்குன்னு போட்டுட்டு இருக்கான். அது மேனிஃபெஸ்டோல இருக்கு. 5 வருஷம் டைம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள எப்ப வேணா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு ஃபேக்குன்னு சொல்ல முடியும்னு தெரியல. அதே மாதிரி அந்த ஆமையெல்லாம் விட்டதெல்லாம் பார்த்தாலே ஏஐ மாதிரி தெரியுது. ஸோ எவனோ ஒருத்தன் ஏஐ பண்ணதை ஏதோ கவர்மெண்ட் வந்து, அதாவது அவங்க எப்ப அதை கிளைம் பண்ணலாம்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஐல ஒரு ஃபேக்கா ஒன்ன பண்ணிட்டு நாங்க பண்ணாததை கவர்மெண்ட்டே பண்ணதா கிளைம் பண்ணாலோ, இல்ல ஒரு எம்எல்ஏவோ
அந்த மாதிரி அதிகாரிகள் யாராவது கிளைம் பண்ணா பரவாயில்ல. எவனோ ஒருத்தவன் அவனா ஃபேக்கா போட்டுட்டு அதை ஃபுல்லா ஆக்சுவலா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அது டிஎம்கேவோட இது என்னன்னா, இப்ப மத்த பிரஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்துல வந்து அவங்க பொண்ணு கொடுத்த பொண்ணு எடுத்தது. ஸோ அதனால கரெக்டா ஹிந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பட் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா இன்டர்னலா நீங்க மக்- லுக் பண்ணோம். நம்ம எக்ஸ்டர்னல் ம், இல்ல, நீங்க சொல்றது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஜி. நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்ப என்ன எல்லாரும் சொன்னது நீங்க எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்றீங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. பட் இன்டர்னலா டிவிக்கு இது வந்து என்னன்னா, இதுக்கு எதனால மெயின் ஃபண்டமெண்டல் ரூட் காஸ் என்னன்னா, நம்ம சைட்ல இன்னும் கொஞ்சம் ஐடி விங்கும் சரி, ஐ மீன் டிவிக்கு ஐடி விங் பிளஸ் மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் யார் இப்ப இருக்கான்னு தெரியல, ஃபெலிக்ஸா இல்ல வேற யாருன்னு தெரியல. அவங்க வந்து இது ஃப்ரண்ட்ல வீக்லி ஒரு அப்டேட் மாதிரி விஜய் சார் வந்து கொடுக்க வேணாம். ஆனா வந்து நம்ம டிவிக்கு ஐ மீன் டிவிகே சைட்ல இருந்து ஒரு வீக்லி பிரஸ் ரிலீஸ் மாதிரி இந்த ஆம் ஆத்மியோ 70% வாய்ஸ் கேட்கலைங்க. அது வந்து ம். கட்சி சார்பா அப்படி ஒவ்வொருக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க. ஏன்னா இல்லைங்க, வீக்லி அவதூறுக்கெல்லாம் அப்டேட் பதில் கொடுத்தா சொல்லணும்னு இது அபிஷியலா. அவதூறு வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன ஆகும்னா குறைஞ்சிரும். இப்ப இப்ப இவ்ளோ சுத்திக்கிட்டு இருக்க காரணமே என்னன்னா, இது இப்ப எத்தனை நாள் இந்த வர்ச்சுவல் ஹேண்டில்ஸ் இப்படியே ஒரு இது பண்ணிட்டு இருக்குது. சும்மா இவங்க கிளப்பி விட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு மார்னிங் வேற ஏதாவது புதுசா வரும், நாளைக்கு ஈவினிங் இன்னொரு 2 சேனல் வேற ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஆனா வந்து திஸ் ஆனா இஸ் நீங்க ஆன் சொல்றது கரெக்ட் தான் விக்னேஷ் ப்ரோ. பட் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இல்ல மக்கள் எல்லாம் சாரி இதை இல்ல அவர் நம்புவாங்கன்னு பேரடே நினைக்கிறீங்களா? சொல்றாரு. பேரடி ஓகே, பேரடே பேரடி ப்ரோ. சொல்றாரு. மக்கள் வந்து இதை நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இன்னைக்கு பெரம்பூர்ல இப்ப இல்ல. நான் ஆனா இது கடைசியா ஒரு வந்து வீடியோ இது ஷேர் ஆக்சுவலா பண்ணியிருப்பேன். இவ்ளோ இல்ல இல்லைங்க, ஆனா இப்ப இவ்ளோ அதுக்கு பெரிய இல்லைங்க, அவர் அரசாங்கம் சொல்றது இருக்குங்க, கரெக்ட் இவ்ளோ தான். மஷினரி இருக்கு. நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது இல்ல தெளிவுபடுத்த வேண்டியது அதுக்கு உண்மையுமே அதுக்கு கடமை தான் அது. அது சொல்றோம் அந்த பக்கம். அது ஏன்னா இங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் அவதூறு பரப்புன்னு அது டோட்டல் எக்கோ சிஸ்டம் வந்து ம், ஆட்சி அதிகாரம் கையில வச்சிருந்தானுங்க. ம். இதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்தே அது விளக்கம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் ஹெரால்ட் அவர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து பேசுவார். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விர்ச்சுவல் வேரியஸ் தான் அதுக்கு ஆனா நிறைய இது பேர் வந்து கொண்டு என்னன்னா, போகணும். உங்க இப்ப நீங்க ம். பிஜேபி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்கள்ட்ட ஒரு எம்எல்ஏ தாங்க இருக்குங்க. நான் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, இல்ல பாசிட்டிவா அப்ரிஷியேட் பண்ணியும் பேசல. பிஜேபி ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. வெறும் இந்த தடவை 27 ம். சீட்ல ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பிரஸ் ரிலீஸ், ம். நாராயணன் திருப்பதின்னு வெரி ப்ரொஃபஷனல் பர்சன். நமக்கு பிடிக்குது பிடிக்கல கொள்கை வேற. ஆனா அவங்களோட பிரஸ் ரிலீஸும் அவங்க பிஜேபி தமிழ்நாடு ஃபார் தமிழ்நாடு ஹேண்டில் போய் பாருங்க, எக்ஸ் ஹேண்டில்ல ஒரு வீடியோ நீட்டா போட்டிருப்பாங்க. அது வந்து இல்லைங்க, அது ஓகேங்க. இல்ல அவங்க அது வந்து வந்து இல்ல அவங்க ஒரு அவங்களுக்கு எம்எல்ஏ வந்து இல்லங்க, ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு இவ்ளோ ப்ராப்பரா ஒரு பிரஸ் இல்ல ரிலீஸ் பண்ண முடியுதுன்னா பெரடே 108 எம்எல்ஏ. அது ஓகேங்க. இப்ப இல்ல அது ஓகே. இப்போ வந்து பிஜேபியே இவங்க அட்டாக் பண்ணத விட இங்க டிவிகேவ தான் கடைசி 2 வருஷம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நியூஸ் சேனல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவங்க டிஎம்கே கண்ட்ரோல்ல இருந்துச்சுல்ல. இந்த இந்த நியூஸ் சேனல்ஸ்லயே டிவிகேவ பத்தி வந்த நியூஸுங்க. ஓகேங்களா? அத நீங்க எடுத்து எடுத்து பார்க்க போனாலே, அதுல வந்து உண்மைய தாண்டி பொய் தான் பார்த்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்கும். ஃபேக் நரேட்டிவ் தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும்லாம் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இவங்க ஃபுல் டைம் ஒரு ஃபோக்கஸ்டா பார்த்தீங்கன்னா வச்சு இப்ப இது என்ன சொல்றது ஃபேக் நரேட்டிவா செட் பண்ணிட்டு இருக்கும்போது, அது அது எந்த அளவுக்கு நம்ம விளக்கம் குடுத்துட்டே இருக்க முடியும்னு தெரியல. ஆனா இல்ல ஃபேக் குடுக்கணும். நரேட்டிவ் அதுவும் குடுக்க இதுதான் வேணாம். அது. பட் எப்படி ம். நான் சொல்றேன்னா, இப்ப ஒரு வீக் இல்ல என்ன பாயிண்ட்னா, நீங்க எல்லா நரேட்டிவ்க்கும் நீங்க எக்ஸ்பிளனேஷனோ ரெஸ்பான்ஸோ தர வேணாம். பட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணோம் வீக்லி இப்ப ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி 1 வீக் ரிப்போர்ட் கார்டு, 2 வீக் அது வந்து ஃபார்மலா ஒரு பிரஸ் மாதிரி சிஎம் சார் பண்ணல. மீடியா ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு 4 பேர் 5 பேர் வச்சுட்டு எவ்ரி 2 வீக்ஸ் மீட் பண்ணி அது அபிஷியலா பார்ட்டில இருந்து ஃபீட் பண்ணிட்டே இருந்தேன்னா நம்ம பாதி நரேட்டிவ் வரதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா மீடியாக்கு அங்க ஒரு அத்தாரிட்டிவ் சோர்ஸ் இல்லாதனால அவன் சும்மா இங்க எக்ஸ் ஹேண்டில் ஸ்கேன் பண்றது, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு ஏதோ இதெல்லாம் வந்து இதுதான் இப்பயும் அமெரிக்கா குடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஆர் டெய்லியும் பிரஸ்ஸ மீட் பண்றாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஓரளவு இது இது பண்ணிட்டு பண்றாங்க. இருக்காரு. இந்த பட் மாரி இதுல வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டடா ம். மீடியானே ஒண்ணு தனியா வேணுங்க. இது கம்யூனிகேஷன் என்னன்னா அவங்களுக்கும் துறை ரீதியா அவங்களுக்கு 1008 பேரடி வேலை இருக்குங்க. சொல்றது ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. டூ சைடடா இது இருக்கு. ஒன், ஃபார் எனிதிங் தட் இஸ் அ ஃபேக் நியூஸ் தட் இஸ் பீயிங் ஸ்ப்ரெட் அகேன்ஸ்ட் த தமிழ்நாடு கவர்மெண்ட், we have taken over that fact check handle இருக்குல்ல, அந்த சிஎம்ஓ தமிழ்நாடு மாதிரி டிஎன் ஃபேக்ட் செக் ஹேண்டிலும் இங்கே டிவிகே சைட்லேருந்து ஒன்று இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் லைஸ் பீயிங் ஸ்ப்ரெட் அபவுட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ். எவ்ரி நரேட்டிவ் எவர் அது கஷ்டம். ஓகே, எவ்ரி நரேட்டிவ் இங்கே ஒரு ஓரமாக வந்து ஏதாவது ஒரு
நரேட்டிவ் கூட போயிட்டு இருக்கும். அதெல்லாம் உட்காந்து பஸ்ட் ஆனா பண்றது வந்து டைம் ஆனா வேஸ்ட் ஒரே தான். இது என்னன்னா, இப்ப நீங்க டிஎன் ஃபேக்ட் செக் சொல்றீங்களா, அவங்க வந்து ஏன் முன்னாடி நல்லா எஃபிஷியன்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கே இதுல. இப்ப லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் போஸ்ட் 5 டேஸ்க்கு முன்னாடி தாங்க. அதுக்கப்புறம் அது அந்த நாங்க யூனிட்டே டேக் ஓவர் கொஞ்சம் பண்ணுவோங்க. ரிகவர் கம்மிங் அப் வித் பீப்புள் டு கம் இன் டு டிஎன் ஃபேக்ட் செக் அண்ட் தெர் வில் பி எனிதிங் அகேன்ஸ்ட் அ கவர்மெண்ட் பாலிசி ஆர் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஆர் சீஃப் மினிஸ்டர் கேபினெட் இவங்களுக்கு எதிரான பொய்யான நெரேட்டிவ், அதே மாதிரி ஃபேக் நியூஸோ மிஸ்இன்ஃபர்மேஷனோ இந்த மாதிரி வந்து வன்ம பேச்சோ இதுக்கு எதிராக வந்து ரொம்ப கடுமையான ஆக்ஷன் தான் எடுக்கப்படும் இந்த ஆட்சியில். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஃபேக்ட் செக் வில் பி ஒர்க்கிங் ஓவர் டைம். நீங்க சொல்ற அந்த சம்மரி ஸ்டைல் வீக் 1 சிஎம் வீக் 2 சிஎம் அந்த ஃபீட்பேக் ரொம்ப அக்செப்டட்ங்க. நானும் அது வந்து அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன். வீக் 1 சிஎம் அவர் இந்த செயல்லாம் செஞ்சிருக்காரு. பேரடி பேரடி இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 1 வீக் தாங்க ஆகுது. 1 வீக் 2 வீக் தான் ஆகுது. இவங்க வந்து அந்த சீட்ல உட்காந்து இன்னைக்கு கூட பாருங்க, இத ஆதரவு கொடுத்த சண்முகம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து ஏடிஎம்கே வந்தா நாங்க வந்து எங்களோட நிலைப்பாட மாத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க இங்க வந்து ஒரு கூட்டணி இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி ஒரு பிரஷர் ஒண்ணு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன் இந்த ஆட்சி மேல. ஸோ அது அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு டே 1ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து அத வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பேசணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா, இல்ல குற்றச்சாட்டா அது வந்து வைக்கிறதுன்றலாம் இட் வில் பி அது ஹேப்பனிங். உதயநிதி இது இன்னொரு சைட்ல இருந்தே பண்ண இந்த 4 ஆரம்பிச்சுட்டாங்க. வருஷத்துக்கும் இப்படிதான் இருக்கும். இதுக்கு ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இல்ல இருக்கதாங்க போகுது. ஆமா. இருக்கதான் இல்ல போகுது. இல்ல அதுக்காக கொஞ்சம் பிரீத்திங் டைம் வேணும்ல. இல்ல பிரதர், எனக்கு அதே தான் பிட்டிங் டைம் வேணும். எப்படி ஒரு 15 நாள்ல ஒருத்தர் உங்களுக்கு இவ்வளவு கேள்வி வருதுன்னு கேக்குறேன் நான்.